திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய தலைநகர் டெல்லியிலே ஜனவரி, அதாவது 2026 ஆண்டு தொடங்கினதிலிருந்து முதல் 15 நாட்களிலே சுமார் 807 பேர் காணாமல் போயிருப்பதாக டெல்லி காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 54 பேர் காணாமல் போகிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியான அறிக்கை ஒன்றை அது வெளியிட்டிருக்கிறது. இதை கேட்கும் பொழுது தலைநகரிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை காணப்படுவது என்பது வேதனையான ஒரு காரியம். பாதுகாப்பு குறைந்திருக்கிற ஒரு காரியத்தை எண்ணி நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டெல்லி காவல்துறையின் அறிக்கையின்படி அந்த காணாமல் போனவர்களில் 191 பேர் சிறார்கள் என்றும் அதிலே 169 பேர் 15 வயதுடையவர்கள், அதாவது டீனேஜர்ஸ் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிலும் 138 பேர் சிறுமிகள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கணக்கை பார்க்கும் பொழுது இதை குறித்த செய்தியை கேட்கிற நாம் இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து நம்முடைய தலைநகர் விடுவிக்கப்பட, நம்முடைய தலைநகர் டெல்லியிலே அதிகரித்து வருகிற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்படிப்பட்ட காணாமல் போகிற சம்பவங்கள் வரும் நாட்களில் தடுத்து நிறுத்தப்பட நம்முடைய மத்திய மாநில அரசு கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணங்களாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை தடுக்க முடியும். 2025 ஆண்டிலே மட்டும் பார்க்கும் பொழுது சுமார் ஒரே ஆண்டிலே 24,508 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அதிலே 60% அதிகமான பேர் பெண்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, காணாமல் போகிற அநேகரில் முக்கியமாக பார்க்கப்படுவது 15 வயதுடையவர்கள் என்று கூறப்படுகிறது. 71% 15 வயதுடையனர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்முடைய தலைநகர் விடுவிக்கப்பட, தலைநகர் டெல்லியிலே நல்ல ஒரு பாதுகாப்பு சிறு பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக காணப்பட ஜெபிக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது, வேலை தேடி நகரத்திற்கு வரும் மக்கள் கூட்டத்தில் பலர் காணாமல் போகின்றனர். நிதி சிக்கல்களை மற்றும் குடும்ப தகராறுகள் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுதல், பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து இயக்கும் கடத்தல் நெட்வொர்க்குகள், மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள பகுதிகளில் முறையான கண்காணிப்பு இல்லாமை, இணையம் வழியாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி வீட்டை விட்டு வெளியேறுவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது. வறுமை காரணமாக பள்ளிகளில் இருந்து விலகும் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் கடத்தப்பட அதிக வாய்ப்புள்ளது. டெல்லி காவல்துறை காணாமல் போன குழந்தைகளை மீட்பதற்காக ஆபரேஷன் மிலாப் என்ற சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தனியாக இருக்கும் குழந்தைகள் மீட்கப்பட்டு காப்பகங்களில் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். 2025 ஆண்டில் மட்டும் இத்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்டனர். இருப்பினும் 2026 ஆண்டின் தொடக்கத்தில் காணாமல் போனோருடைய எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத அளவு உயர்ந்துள்ளது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க காரியம். ஆகவே இதற்காக ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே நிலவி வருகிற அசாதாரண பாதுகாப்பற்ற சூழ்நிலை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெண் குழந்தைகள், பெண்கள், ஆண்டவரே இளம் வயதினர் காணாமல் போகிற சம்பவத்தை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த 2026 ஆண்டு பிறந்ததிலிருந்து ஆண்டவரே முதல் 15 நாட்களிலேயே ஆண்டவரே தகப்பனே, இதுவரை இல்லாத அளவு 807 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் அதிலே அதிகபட்சமாக சிறுமிகளும் பெண்களும் அதிகமாக காணப்படுகிறது என்று அந்த செய்தியை வாசித்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தலைநகர் டெல்லியிலே கர்த்தருடைய ஆளுகை வருவதாக, அங்குள்ள காவல்துறை உங்க ஆளுகைக்குள்ள போட்டு ஜெபிக்கிறோம். தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆட்சியில் உள்ளவர்களை உங்க கரத்துல போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வரும் நாட்களிலே பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்கப்பட கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்பட, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற கும்பல்கள்
கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட தண்டிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தலைநகர் டெல்லியிலே கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பும் உண்டாவதாக. வன்முறையை கட்டவிழ்த்துவிட போராடுகிற இச்சையை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. டெல்லி தலைநகர் பாதுகாக்கப்படட்டும். என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.